டிஎன்ஓயு தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி ரிலேட்டடாக ஆல் இன்ஃபர்மேஷனும் பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஃபஸ்ட்டு வந்து அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான லாஸ்ட் டேட் வந்து ஜூலை 31. இன்னும் ஒரு 4 or 5 days மட்டும் தான் டைம் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே சப்மிட் பண்ணிடுங்க. லாஸ்ட் டேட் அப்படின்றது ஃபினிஷ் ஆக போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் பப்ளிஷ் ஆனதில் வந்து இந்த NNN இஷ்யூ வந்தவங்க என்ன ரீசன்? இன்டர்னல் மார்க் போடாதனால. எதனால் இன்டர்னல் மார்க் போடல? நீங்கள் வந்து அசைன்மெண்ட் வந்து சப்மிட் பண்ணாதனால. ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட் வந்து சப்மிட் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த NNN இஷ்யூ அப்படின்றது உங்களுக்கு சால்வ் ஆகும். ஓகேங்களா? இன்கேஸ் இப்படி நடந்திருக்கலாம். எப்படின்னா, ரிசல்ட்டில் வந்து நான் அசைன்மெண்ட் மார்க் வந்து எனக்கு பப்ளிஷ் ஆகலை, ரிசல்ட்டில் வந்து ஷோ ஆகவே இல்லை. பட் நான் வந்து அசைன்மெண்ட்லாம் அப்போயே சப்மிட் பண்ணிட்டேன், இருந்தாலும் எனக்கு வந்து NNN இஷ்யூ இருக்குது, அந்த மாதிரி மென்ஷன் ஆகிருக்கு அப்படின்றவங்க ஒன்றும் பயப்பட தேவையில்லை. உங்களுடைய என்ரோல்மெண்ட் நம்பரு, நேமு, கோர்ஸு கோடு, சப்ஜெக்ட் கோடு, அப்புறம் நீங்கள் எந்த மோடில் வந்து அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணீங்க, ஆன்லைன் மோடா ஆஃப்லைன் மோடா, எந்த டேட்டில் வந்து அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணீங்க, சப்மிஷன் டேட்டு, அதாவது சப்மிட் பண்ணப்பட்ட டேட்டு, அப்புறம் உங்களுடைய காண்டாக்ட் நம்பரு, இதெல்லாம் மென்ஷன் பண்ணி எதில் மென்ஷன் பண்ணணும்னா கீழே ஒரு மெயில் ஐடி தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் வந்து அசைன்மெண்ட் செக்ஷனுக்கான மெயில் ஐடி. அந்த செக்ஷன் மெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் மெயில் பண்ணி வைங்க. ஸோ ஃபர்தராக பார்த்தீங்கன்னா 1 or 2 days வந்து உங்களுக்கு ஷார்ட் ஒரு பீரியடில் உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த NNN இஷ்யூ அப்படின்றது உங்களுக்கு சால்வ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரிசல்ட்டில் வந்து நீங்கள் ப்ரெசென்ட் ஆகிருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு ஆப்சன்ட் போட்டிருக்கலாம். அதாவது ரிசல்ட்டில் வந்து மற்ற எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ப்ரெசென்ட் போட்டு நீங்கள் பாஸ் மார்க் அப்படின்றத மென்ஷன் பண்ணிவிட்டு ஒரே ஒரு சப்ஜெக்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா ஆப்சன்ட் போட்டிருப்பாங்க. ஆனால் சப்ஜெக்ட் நீங்கள் வந்து ப்ரெசென்ட் ஆகிருப்பீங்க, அவங்க ஆப்சன்ட் சொல்லி தெரியாமல் போட்டிருப்பாங்க. அந்த ஒரு இஷ்யூ உள்ளவங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ப்ராப்ளம் உள்ளவங்களும் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. இதே மாதிரி மெயில் ஐடிக்கு நீங்கள் வந்து உங்கள் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா, உங்கள் நேமு, என்ரோல்மெண்ட் நம்பரு, நீங்களுமே எக்ஸாம் எழுதின டேட்டு அதெல்லாம் போட்டு மென்ஷன் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுங்க. நீங்கள் மெயில் பண்ணி வைங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1 or 2 days வந்து கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆக்சுவலி உங்களுக்கு ரிசல்ட் செக்ஷன் காண்டாக்ட் டீட்டெயில்ஸு அண்ட் அசைன்மெண்ட் செக்ஷன் காண்டாக்ட் டீட்டெயில்ஸு ஆல் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்பில் இன்ஃபோ இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த இன்ஃபோலேயே நம்ம வந்து எல்லாமே டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு ஃபர்தராக கொடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதிலேருந்து மெயில் ஐடி, மொபைல் நம்பர் நீங்கள் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் அஃபிஷியலாக அவங்க கொடுத்தது தான், வெப்சைட்டில் கொடுத்தது தான். ஸோ அதை இங்கே பார்க்க முடியாதவங்களுக்கு நாங்கள் இங்கே காப்பி பேஸ்ட் பண்ணி நம்ம வாட்ஸ்அப் குரூப் இன்ஃபோலையும் கொடுத்துருக்கோம். ஸோ தேவைப்படுறவங்க இந்த வாட்ஸ்அப்பில் இல்லாதவங்க வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்குமே இருக்குது. சரி, அது போக பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து அசைன்மெண்ட் இப்போ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இப்போ கரண்ட்டில் அசைன்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வேகமாக கொஞ்சம் ஸ்பீடாக எழுத பாருங்கள். அப்புறம் ஃப்ரண்ட் பேஜ்லாம் வச்சு நீங்கள் ஃப்ரண்ட் பேஜ்லாம் வச்சு சப்மிட் பண்ண பாருங்கள். ஏன்னா இன்னும் ஒரு 4 or 5 days தான் இருக்குது, அவ்வளோதான். இந்த ஜூலை 31 தான் லாஸ்ட் டேட்டுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குள்ளே சப்மிட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்கன்னு, எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்களா என்னன்றது தெரியலை. மேபி எக்ஸ்டெண்ட் பண்ணாமல் கூட போகலாம். அதனால் எதுக்கும் இயர்லியராகவே சீக்கிரமே இந்த 31 கூட சப்மிட் பண்ணிடுங்க. அதை மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் அதுக்கப்புறமா வேறு ஏதாவது அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் வந்தாலுமே வந்து உங்கள்கிட்ட வந்து நம்முடைய சேனல் மூலமாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.